நான் சவால் விட்ட மாதிரி கம்பெனியோட சில்வர் ஜூப்ளி நாள்ல அந்த கம்பெனியை நான் கைப்பற்றிய தீர்வேன். அப்படி நடக்கல, ஜேகேஆர் குடும்பத்தை கூண்டோட அழிச்சிருவேன். அதை நீ வேடிக்கை பார்க்க தான் போற. வரட்டா? இளமாறன், இது வரைக்கும் நீங்க செஞ்ச தப்பையெல்லாம் நான் மறந்துடுறேன். உங்களை காட்டி கொடுக்கவும் மாட்டேன். நீங்க திருந்தறதுக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுக்கறேன். நீங்க அர்ஜுன் சாரை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி பிராண்ட கைப்பற்றிட்டதா நினைக்கிறீங்க. ஆனா அர்ஜுன் சார் எனக்காக தான் கையெழுத்து போட்டாரு. அவரோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸை திரும்ப வந்து கொடுத்துருங்க. என்னது? டாக்குமெண்ட்ஸ் திரும்ப கொடுக்கணுமா? ஓகே, திரும்ப கொடுக்கறேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன கண்டிஷன்? வாங்க, உனக்கு நான் பழைய கணக்கெல்லாம் ஞாபகப்படுத்தலான்னு பாக்குறேன். என்ன கணக்குன்னு பாக்குறியா? வசு, நீ மறந்து போன பழைய கணக்கு வசு. அது நான் மணமேடையில உக்காந்துருக்க, என் கையால தாலி வாங்கறதுக்காக நீ பக்கத்துல உட்கார்ந்திருந்தியே, அந்த பழைய கணக்க இப்ப நான் உனக்கு ஞாபகப்படுத்த நினைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கிட்டி மேடம், கிட்டி மேடம். பரவாயில்ல, அன்னைக்கு என் கையால தாலி வாங்காம நீ மிஸ் ஆயிட்ட. ஆனா இப்போ வரலாறு ரிட்டர்ன் ஆயிடுச்சு வசு. நீ எனக்கு குறுக்க வந்திருக்க, டாக்குமெண்ட் வேற திரும்ப கேக்குற. ஓகே, கொடுத்துடலாம் வசு. ஆனா இப்போ ஒரு கண்டிஷனுக்கு வரேன் வசு. என் கையால நீ தாலி வாங்கிக்கணும், இல்ல ஒரு நாள் ஆச்சு நீ எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும். ஓகே வசு, கூல். இவரு இப்ப நீ ஆத்திரப்பட்டு என்ன அடிச்சிருக்கலாம், ஆனாலும் நான் காத்திருப்பேன் வசு. நல்லா யோசிக்க. டாக்குமெண்ட்ஸ் திரும்ப வேணும்னா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. தாலியா இல்ல டாக்குமெண்ட்ஸா, முடிவு உன் கையில. என்ன காரியம்டா பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க? வசுவுக்கு 1000 பிரச்சனை வரட்டும், அத தீக்கிற விதத்துல தீர்த்துக்கலாம். அத விட்டுட்டு பிராண்டை எழுதி கொடுத்துருவீங்களா? நீ என்ன வேணும்னாலும் காரணம் சொல்லு. நீ பண்ணது பெரிய தப்பு, அதை என்னால ஏத்துக்கவே முடியாது. ஐயோ 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 முதலாளியம்மா, என்னாலயே ஏத்துக்க முடியலையேம்மா. உங்களால எப்படி ஏத்துக்க முடியுமா? அர்ஜுன், சொல்லு அர்ஜுன், ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அப்பாவோட கம்பெனியை விட மத்தவங்க உனக்கு பெருசா போயிட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? அந்த தப்புக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன் மேடம். வா வசுந்தரா, உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணேன். இப்போ என்ன நடக்குதுன்னு பாரு. வாமா வா, உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். பிராண்டுக்கு எவ்வளவு விலை பேசுன? கேஷா வாங்குனியா இல்ல ப்ராப்பர்ட்டியா வாங்கிட்டியா? ஏய், கேக்குறல்ல, பதில் சொல்லேண்டி. இவெல்லாம் எப்படிமா சொல்லுவா? எதையுமே மூடி மறைச்சுதானே இவளுக்கு பழக்கம். இன்னைக்கு அந்த பிராண்டிய வித்திருக்கா, நாளைக்கு அந்த கம்பெனியே வித்துருவா. ஐயோ, ஒரு காசா 2 காசா, கோடி கோடியா கோடி கோடியா கொழிக்கிற அந்த பிராண்டிய வித்துட்டாளே. அப்பா அடி, இவ அவ்வளவு பணத்தை என்ன பண்ண போறாளோ? அதெல்லாம் பணத்தை என்ன பண்ணணும்னு இந்த வசுவுக்கு நல்லாவே தெரியும். போதும், நிறுத்துங்க. என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? இது என்னால பொறுத்துக்கவே முடியாது. ஏய்,
என்ன பண்றதையும் பண்ணிட்டு ரொம்ப தெனவட்ட பேசிட்டு இருக்க? இனியா நீ இரு. வசு, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி சந்தேகப்படாம இருக்க முடியும்? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதானே, வீட்டுக்கு பெரியவங்கள நாங்க இருக்கும்போது நீ எப்படி உங்களை அழைச்சிட்டு போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ? அத்தை, நாம நிறைய இவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கோம் அத்தை. அதனாலதான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்கா. திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கா அத்தை. இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அத்தை. இவங்க அப்பா அம்மாவை கடத்தின மாதிரி டிராமா போட்டு அர்ஜுனையும் ஆனந்தியும் நம்ப வச்சிருக்கா. அர்ஜுன் அவ மேல வச்சிருக்கிற பாசத்தை இவ பகடக்காயா யூஸ் பண்ணிருக்கா அத்தை. முதல்ல சீக்க வச்சு காரியம் சாதிச்சா, இப்போ கடத்தல் அது இதுங்கறா. முதலாளியம்மா, இவள சும்மாவே விடக்கூடாது. வசு, நீ இப்படி பண்ண மாட்டிய வசு. ஏன் இப்படி பண்ண? அத்தை, இவ்ளோ பெரிய விஷயம் நடந்த பிறகு இந்த வீட்டு சொத்துக்கு எந்த பாதுகாப்பும் இல்லைன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. பிராண்ட வித்து காசாக்குனவ நம்ம சொத்து எல்லாத்தையும் விற்க மாட்டான்னு எப்படி நாம நம்புறது? வசு, இது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம். அர்ஜுனும் ஆனந்தும் பிராண்ட வித்தது சாதாரண காரியம் இல்ல. அதுக்கு பின்னாடி இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஏதாவது சதி இருக்கா? சொல்லு வசு. ஏன் வசு அமைதியா இருக்க? சொல்லு. வசு மேல எந்த தப்பும் சொல்லாதீங்க. இவங்க எப்படி தப்பிச்சு வந்தாங்க? நீங்க நினைக்கிற மாதிரி ஆளு வசு இல்ல. என் பொண்ணு அடுத்தவங்க சொத்துக்கு எப்பவுமே ஆசைப்பட மாட்டா. வந்துட்டா. என்னையும் என் வீட்டுக்காரையும் காப்பாத்துறதுக்காக இப்படி ஒரு அபாண்டமான பழிய வசு சுமக்கிற மாதிரி ஆயிடுச்சு. வசு, எங்களை மன்னிச்சிடுமா. இப்படி நாக்குல நரம் இல்லாம உன்னை பத்தி இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே, எனக்கு உயிரே போற மாதிரி இருக்கு. அதுக்கு பேசாம என் உயிர் அங்கேயே போயிருந்திருக்கலாம். இவ உயிர் பெரிய உயிர். இந்தியா சுதந்திரத்துக்கு போராடின தியாகின்னு நினைப்பு. நீயே ஒரு சீக்கு, இப்பவோ அப்பவோன்னு இருக்க. இதுல உயிர் அங்க போயிருக்கலாமா? வசு, இந்த மாதிரி நெருக்கடி வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த பத்திரத்தை நீ மாத்தி கொடுக்க கூடாதுன்னு அப்பவே சொல்லிருப்போம். உன்னோட நேர்மையை சந்தேகப்பட்டுட்டாங்களே வசு. அம்மா, நீங்க அதை நினைச்சு வேதனைப்படாதீங்க. வசுவை எனக்கு நல்லாவே தெரியும். இதுல அவளுக்கு துளியும் உள்நோக்கம் கிடையாது. எங்க எல்லாருக்கும் வசுதான் ஏதோ உள்நோக்கத்தோட இந்த காரியத்தை பண்ணிருக்கான்னு நல்லாவே தெரியுது. பிராண்ட மாத்தினதுக்காக அவளுக்கு பலன் இருக்குன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அப்படிலாம் இல்லன்னு வசு நிரூபிக்க நினைச்சா அந்த பத்திரத்துல சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட இருந்து திரும்பவும் பத்திரத்தை வாங்கிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் தன்னோட நேர்மைய வசு நிரூபிக்கட்டும். ஆமா, அத அவ செய்யட்டும். அப்பதான் நாங்க அதை நம்புவோம். வசு, என்ன அமைதியாவே நிக்கிற? என்ன முடிவெடுத்திருக்க? எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஏன்னா வசுந்தரா பாத்திருக்கிற லாபம் அந்த மாதிரி. ஏய் மீனாட்சி, மனசாட்சி இல்லாம பேசாத. சும்மா இருங்க ஆனந்த், நான் மனசாட்சியோட தான் பேசுறேன். வேணும்னா வசு பத்திரத்தை திரும்ப வாங்கிட்டு வந்து அவ மனசாட்சி சுத்தோன்னு நிரூபிக்கட்டும். டாக்குமெண்ட்ஸ் திரும்ப வேணும்னா நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. தாலியா இல்ல டாக்குமெண்ட்ஸா, முடிவு உன் கையில. நான் திரும்ப அந்த பத்திரத்தை வாங்கிட்டு வரேன். பாட்டி, வசு, உன்னால முடியுமா? வசு, என்ன வசு இதெல்லாம்? திரும்பவும் ஏதாவது பிரச்சனையில போய் மாட்டிக்க போற வசு. ஆமா மேடம், பேசுறவங்க 1000 பேசட்டும் மேடம். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க மேடம். இல்ல ஆனந்த், என் நேர்மைக்கு என்னைக்கு சவால் வந்துச்சோ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். 1 1 2ங்கிறது உங்க கணக்கு. ஆனா
அதுக்குள்ள எவ்வளவு சிக்கலும் வில்லங்கமும் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். இங்க யாரு யோகியம் யாரு தப்பா இருக்காங்கன்னு காலம் நிரூபிக்கும். என்னைக்குமே நான் இந்த குடும்பத்துக்கு விசுவாசமானவ. அதனாலதான் துணிச்சலா போறேன்னு சொல்றேன். நான் திரும்ப வரும்போது பத்திரத்தோட தான் வருவேன். ஒரு நிமிஷம் நில்லு. இப்படி சும்மா வாய் வார்த்தையா சொல்லிட்டு போனா எப்படி? நீ திரும்ப வருவேன்னு இங்க உள்ளவங்களுக்கு என்ன கேரண்டி? அதானே, கையில உன்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அப்படியே நீ எஸ்கேப் ஆயிட்டனா? அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்? யாரையாவது பணையமா வச்சுட்டு போ. நீ திரும்ப வர்ற வரைக்கும் அவங்க பணைய கைதியா இங்கேயே இருக்கட்டும். பணைய கைதியா? எப்படி? வசு, சந்தேகம்னு வந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்ற மாதிரி இருக்கட்டும். நீ திரும்ப வர வரைக்கும் நான் எங்க பணையமா இருக்கேன். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஆமா வசு, என்ன நானே பணைய வச்சுக்கிறேன். அதான் எனக்கு சரின்னு படுது வசு. அதெல்லாம் வேண்டாம். நான் வசுவே போக கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா இவங்களை பணைய வச்சுட்டு போக சொல்றீங்க? இவன் ஒருத்தன் அவைய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானடி. எங்களுக்காக தான் வசு இப்படி ஒரு காரியத்தை பண்ணா. அவன் நல்லவன், நேர்மையானவன். இதுல வேற எந்த நோக்கமும் அவளுக்கு இல்லவே இல்ல. இப்ப இங்க எல்லாரும் அவ நேர்மைய மட்டும் இல்ல, அவ விசுவாசத்தையும் சந்தேகப்படுறாங்க. அதனால அவ திரும்ப பத்திரத்தோட வர வரைக்கும் நான் என் உயிரை பணைய வைக்க தயாரா இருக்கேன். என் பொண்ணு நேர்மையானவ, அத அவ நிரூபிப்பா. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? வசு, இது சோதனை தான் வசு. இது வரைக்கும் எவ்வளவோ சோதனையில இருந்து நீ நல்லபடியா மீண்டு வந்திருக்க. இதுல இருந்தும் நீ மீண்டு வருவ. ஏன்னா ஆண்டவன் நம்ம பக்கம் இருக்கான். நீ போய் பத்திரத்தோட திரும்பி வாமா. உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு வசு. போ வசு. வசு, நீ எதா இருந்தாலும் தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணு வசு. ஆமா மேடம், பேசுறவங்க 1000 பேசட்டும். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. நான் நல்லா யோசிச்சு தான் இதை செய்யறேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். உயிரை பணையம் வைக்கிறேன்னு இவ எங்கடி போறா? இது விஷம். ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் வாங்கி வச்ச விஷம். வசு பத்திரத்தோட திரும்பி வரலன்னா இதை நான் குடிச்சு செத்துடுறேன். ஐயோ, இது நான் என் பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. இன்னியோட இந்த வீட்ல ஒரு இடம் காலி. வசு, இன்னும் உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். என் பொண்ணு 1 மணி நேரத்துல பத்திரத்தோட நிச்சயமா திரும்பி வருவா. இந்த பாரு வசு, இந்த கடிகாரத்தை நீ நல்லாவே பாத்துக்கோ. இப்ப மணி சரியா 3 ஆகுது. உனக்கு இன்னும் 1 மணி நேரம் டைம் கொடுக்கறோம். அதுக்குள்ள நீ பத்திரத்தோட திரும்பி வரணும். இல்லனா உங்க அம்மாவை உயிரோட பார்க்கவே முடியாது. ஆமா ஆமா, இது அவங்களா எடுத்த ரோஷமான முடிவு. இனியா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இங்க பாருங்கம்மா, இது எல்லாமே இவ ஏமாத்தி எழுதி வாங்கின அந்த டாக்குமெண்ட் உங்க கைக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா இவ சொந்த தம்பி பொண்டாட்டியே பணையமா இருக்க சொல்றாளே நீங்க நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் ரொம்ப நேர்மையானவ. உங்க உப்ப தின்ன விசுவாசம் என் ரத்தத்துல அப்படியே ஊறி கிடக்குமா? வசு, நீ போ வசு. உன்னை சந்தேகப்படுறவங்க முகத்துல கரி அள்ளி பூசு. போ வசு. பூசுறாங்க.
பத்திரத்தோட வர மேடம். இந்தாங்க. ஓம் கணானாம் துவா கணபதிகம் நமாமஹே கவிம் கபீனாமோத்ரவத்தமம் ஜெயட்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணப்ரஹார சன்மன்னோ அதவஷேதாதாஜ ஸ்வாஹா. வெல்கம் திருமலச்செல்வி வசுந்தரா அவர்களே. வருக வருக வருக. நீ கண்டிப்பா வருவேன்னு எனக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்போட தான் இதோ இவ்வளவு ஏற்பாடெல்லாம். என்ன வசு பாக்குற? உன் கழுத்துல என் கையால தாலி ஏறணுங்கிறது விதி. அதான் அப்ப தள்ளி போனாலும் இப்ப நடக்குது. பத்திரம் எங்க? முதல்ல அத சொல்லு. வசு, அது பத்திரமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. வர வேண்டிய நேரத்துல தானா வரும். வசு, நீ போய் கல்யாணம் பண்ண சீக்கிரம் ரெடி ஆயிவா போ. இது பாரு, அங்க என்னோட அம்மா ரொம்ப பெரிய நெருக்கடியில இருக்காங்க. பத்திரத்தை கொடுத்துரு. ஏய், எவ்ரிதிங் ஐ நோ வசு. ஏன் இப்படி கோவப்படுற? இங்க பாரு, என் வருங்கால மாமியார நான் அவ்வளவு சுலபமா சாக விட்டுருவேனா மை டியர் வசு? நாடியாண்டே போயிட்டு இருக்குமா. நல்ல நேரத்துல உன் கழுத்துல திருமாங்கல் ஏறணும். சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாம்மா. அதுக்கு தான் என் உன்னை வர வச்சேன். போ, பாத்தியா பெரியவர் சொல்றாருல, போ போய் ரெடி ஆயிட்டு. நான் ரெடி ஆகுறது இருக்கட்டும். முதல்ல பத்திரத்தை என் கண்ணுல காட்டு, அப்புறம் தான் மத்ததெல்லாம். ஷோ, குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறிய வசு. பொதுவா கல்யாணத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்தா சீர்சானெல்லாம் கொடுப்பாங்க. இங்க என்னடான்னா நீ கேட்டு அடம் பிடிக்கிறிய வசு. சரி பரவாயில்ல விடு. உன் கழுத்துல 3 முடிச்ச போட்டு அந்த பத்திரங்களை எல்லாம் மாப்பிள்ளை விட்டு சீரா நான் உன் கையிலேயே கொடுக்குறேன். நீ அதை ஹாப்பியா வாங்கிக்கோ. என்ன நான் சொல்றது? ஓ வசு, ஏய் இரு இரு. இந்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு மாலையை கழுத்துல போட்டுக்கிட்டு சந்தோஷமா ஜக ஜகஜான்னு வா பார்க்கலாம். ஓடி வசு போ. வசு, இது உனக்காக ஆசாசையா வாங்கினதுமா. ஓ, போய் கட்டிக்கிட்டு வா. பார் வசு, உன் கைக்கு பத்திரம் வரணும்னா முதல்ல உன் கழுத்துல தாலி ஏறணும். புரியுதா? ஓ ஓ வசு. என்னோட கல்யாணத்தை பத்தி நான் எவ்வளவு கனவுல இருந்தேன். இங்க என்னடானா இப்படி ஒரு மனவரை செட் பண்ணி இளமாரம் ஒரு கட்டாய கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கான். மனசுக்குள்ள இவ்ளோ வக்ரத்தை வச்சுக்கிட்டு இத்தனை நாளா என்கிட்ட நல்லவ மாதிரி பழகிருக்கான். மீனாட்சியோட ஒட்டுமொத்த குடும்பமே ரொம்ப தப்பா இருக்கு. இளமாரா, பத்திரம் மட்டும் கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு கச்சேரி. பத்திரம் இங்க எங்கேயாவது இருக்கான்னு பாப்போமா?
ஆச்சையே பாத்துக்கிட்டு நல்லா கவனிச்சுக்கோ. ஏதாவது தில்லு முள்ளு பண்ணிட்டு போறாங்க. ஏய் நீயா, என் தம்பி பொண்டாட்டி ரொம்ப ரோஷமா உட்கார்ந்திருக்காளே, அந்த வசு பத்திரத்தோட திரும்பி வந்துருவாளா? கிழிச்சா பாட்டி, எனக்கு என்னவோ இந்த டைம் அவ நல்ல வசமா சிக்கிக்கிட்டான்னு தோணுது. ஆமாமாண்டி, அவ அந்த மாதிரி சிக்கினா தாண்டி உனக்கு நல்லது. என்னதான் மூட்டை மூட்டையா அரிசி வாங்கி வச்சிருந்தாலும் அது வாயில போடுற வாய்க்கரிசியா இல்ல அடுப்புல பொங்குற சோறான்னு அந்த விதி தாண்டி முடிவு பண்ணணும். போன இடத்துல என்ன நடக்குதோ யாரு கண்டா? பாட்டி ரோஷமா போயிருக்கா, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம்.